உலகளாவிய பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். சார், அவையில ஒருவருக்கு ஒருவர் ஒரு வணக்கம் சொல்வது அப்படிங்கிறது ஒரு மாண்பு. நம்ம நம்மளுடைய தமிழ் கலாச்சாரமே பெரியவங்களை பார்த்தா வணக்கம் சொல்லு அப்படிங்கறது தான் சொல்லி தருது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுவா ஒரு வணக்கம் வச்சாரு. அது குறிப்பா வைக்கல, பொதுவா வச்சாரா இல்ல குறிப்பா வச்சாரான்னு தெரியாது. ஆனா முதலமைச்சர் அமர்ந்திருந்த இடத்தை நோக்கி ஒரு வணக்கம் வைத்து விட்டு அந்த எம்எல்ஏ பதவியை ஏற்றுக்கொண்டு போகிறார். அப்போ ஏன் நம்ம திரும்பி வணக்கம் வைக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வணக்கமே வைக்காம போனாங்க, அது வேற விஷயம், அதை நம்ம கடந்து வந்துருவோம். வணக்கம் வைத்தவர்களுக்கு பதில் கையை கூப்பாதது ஏன்? அதுல என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல இனிமே இந்த கட்சி இல்ல அவ்வளவுதான் அப்படிங்கிற எண்ணமா சார்? இல்ல, டு பி ஃபேர் டு முதல்வர் விஜய், நம்ம ஒரு விஷயத்த ஒத்துண்டு ஆகணும். அவர் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு யாரெல்லாம் அவரை பார்த்து விஷ் பண்ணாரோ அவங்கள எல்லாருக்குமே பதில் விஷ் பண்ணினாருங்கிறத பார்த்தோம். உதயநிதி விஷ் பண்ணல, இவர் விஷ் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி பன்னீர்செல்வம் மட்டும்தான் எழுந்துச்சு அந்த ஐசியூல வரும்போதே பார்த்து விஷ் பண்ணாரு. உடனே அவர் சிரிச்சுட்டு விஷ் பண்ணாரு. எடப்பாடி பழனிசாமி விஷ் பண்ணிதான் நான் பார்க்கல. ஆனா சில பேர் சொல்றாங்க விஷ் பண்ணினாரு, பொதுவா விஷ் பண்ணாரு. ஆனா அவங்க கண்ணும் மீட் பண்ணும் போதுதான் நம்ம இது பண்ண முடியுமே தவிர, பதில் விஷ் பண்ண முடியுமே தவிர, கண்ணும் மீட் பண்ணாம பொதுவா பண்ணும்போது அது இருக்காது அப்படிங்கிற மாதிரிதான் சரியா ஒரு சாதாரண புரிதல் தான் அது, வேற ஒண்ணும் இல்லை. மற்றபடி அவருடைய, அதாவது முதல்வர் விஜயனுடைய முதல் நாள் சட்டசபைக்குள்ள நடந்த இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதமா சிறப்பாகத்தான் இருந்தது சொல்லணும். அவர் பேஷண்டா உட்காந்து எல்லாருடைய பதவி பிரமாணத்தின் போதும் கூடவே இருந்தாரு. யாரு விஷ் பண்ணாங்களோ அவங்க திருப்பி பதில் விஷ் பண்ணாருங்கிறத நம்ம பார்த்தோம். இதுல ரொம்ப ஜாஸ்தி நம்ம அரசியல் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் அவசர அவசரமா வந்தாங்க, படிச்சாங்க. நிறைய புதுசா வந்தவங்களுக்கு எல்லாம் முதல் முறை அனுபவம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு படிக்கிறதுல கூட ஒரு தட்டு மாற்றம் இருந்தது நம்ம பார்த்தோம். அதனால அவங்க சில விஷயங்கள்லாம் கோட்டை விட்டுடுவாங்க. மாதிரி வணக்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் தெரியாது. எல்லாருமே கரெக்டா பண்ணினாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே சமயம் முதல்வர் விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் கரெக்டா தான் நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன். இதுல எந்த விதமான அரசியலும் நான் பார்க்கல மேடம். தேங்க்யூ. ஓகே சார், அப்ப முதல்வருடைய அரசியலை விட்டுருங்க, எதிர்கட்சி தலைவர் அரசியலை விட்டுருங்க, முன்னாள் எதிர்கட்சி தலைவர். இப்போ எடப்பாடி அவர்களினுடைய எம்எல்ஏக்கள், அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் மட்டும்தான் சைன் பண்ணி அவர் இந்த சட்டமன்ற குழு தலைவராக இருப்பதற்கும் துணைத் தலைவராக திரு OS மணியன் அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் கொடுத்திருக்காங்க. மொத்தம் நிறைய எம்எல்ஏ இல்ல சார். அதுலயுமே இன்னைக்கு குறிப்பா பார்த்தோம், சில எம்எல்ஏக்கள் இவருக்கு வணக்கம், அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கு வணக்கம் தெரிவிக்காமல் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டதையும், இன்னொரு எம்எல்ஏ இருக்காங்க அதிகபட்சமா எடப்பாடி அவர்களுக்கு வணக்கம் தெரிவிக்காமல் முதலமைச்சர் விஜயை பார்த்து வணக்கம் தெரிவித்து விட்டு பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டதையும், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா அதிமுக எம்எல்ஏக்கள். இது கரெக்டா சொல்லுங்க. நீங்க காலையில அவங்க வரும்போதே ஒரு 2 குரூப்பா தான் பிரிஞ்சு வந்தாங்கிறத பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமி கூட 5-6 பேர் இருந்தாங்க. என்ன அவங்கள நேம் பண்ண முடியும். OS மணியன், தளவாய் சுந்தரம், 3-4-5 பேர் இருந்தாங்க. இவங்க சைட்ல ஒரு 17-20 பேர் முதல்ல ஒரு குரூப்பா வந்தாங்க. அப்புறமா 2 பேரா வந்தாங்க. 2 பேருமே 2 வேறு வாயில் வழியாகத்தான் உள்ள வந்தாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா அதை நான் பார்க்க முடியல. அதாவது ஏடிஎம்கேக்குள்ள ஒரு அதிகார பிரச்சனை வந்திருக்கு, ஒரு ஒற்றுமையின்மை வந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப கண்கூடா இன்னைக்கு நம்ம பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி உள்ள வந்த பிறகு கூட எடப்பாடி பழனிசாமி, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கணுமா அல்ல அதிமுகவுக்கு நன்றி தெரிவிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா? அதாவது ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதர் அல்ல, கட்சி தான் பெருசு. எந்த இதுலயுமே கட்சி தான் பெருசு. ஆனா பாராளுமன்றத்துல போயிட்டு உதயநிதி வாழ்க, தளபதி ஸ்டாலின் வாழ்க அப்படின்லாம் பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இது நம்ம இங்க பார்க்க முடியாது. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அது பார்க்க முடியாது. ஆனா ஒரு கட்சியிலேருந்து வெற்றி பெற்று, கட்சியின் சார்பாக நின்று வெற்றி பெற்று வந்தவர்கள், அவங்களுக்கு ஒரே ஒரு நன்றி கடன் என்ன இருக்க முடியும்? நம்மளுக்கு அவரு தேர்தலில் போட்டி போடுவதற்கு வாய்ப்பை கொடுத்தார் அப்படிங்கிறது ஒண்ணுதான் இருக்குமே தவிர, மற்றபடி ஒரு ஆழமான ஒரு லாயல்ட்டி, விசுவாசம் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா காரணம் என்ன?
எடப்பாடி பழனிசாமி லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா 5.5 இயர்ஸாவே அவர் எப்படி செயல்பட்டு வந்திருக்கிறார் அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். எவ்வளவோ முறை அவர் எல்லாருமே அரவணைச்சிட்டு போகணும்னு சொல்லி பல பேர் சொன்ன போது, கட்சிக்குள்ளே பல பேர் சொன்ன போதும் கூட, பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வச்சுக்கணும்ட்டு ஒரு 6 பேர் அவருக்கு மீட் பண்ண போதும் கூட, சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்துக்கணும்னு சொன்ன போது கூட, செங்கோட்டையனை வெளியேற்றக்கூடாதுன்னு சொன்ன போதும் கூட, இவர் ஒத்த கால நின்று நான் சொல்றதுதான் சட்டம், நான் செய்யறதுதான் அரசியல் அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டாரு. அதுல நிறைய கசப்புணர்வு, அதாவது உச்ச தலைவர்களுக்கும் சரி தொண்டர்களுக்கும் சரி எடப்பாடி பழனிசாமி மேல பயங்கரமான கசப்புணர்வு இருக்கு. இந்த இந்த தேர்தல் முடிவுகள் உடனே கூட என்ன அவங்க பண்ணிருக்கணும், நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கலாமே சார், நீங்க உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட் வெர்டிக்ட் வரதையும் தெரிஞ்ச உடனே டிஎம்கே காரங்களை ஓரம் கட்டுறதுக்கு நீங்களே போயிட்டு வலுவில் போயிட்டு இது கொடுத்துருக்கலாமே, ஆதரவு தெரிவிச்சிருக்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அப்படி இல்லை, அது நாளைக்கு அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா, நாங்க ஆதரவே கேட்கல, அவங்களாவே தெரிவிச்சாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சி, 50 வருஷம் பாரம்பரிய கட்சி, இந்த மாதிரி அவங்க அவதூறு சொன்னா நாங்க எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அதை நியாயப்படுத்தினாரு. பட் ஆல் செட் அண்ட் டன் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அதிமுக இழந்து விட்டது அப்படின்னு நான் பாக்குறேன். எடப்பாடி பழனிசாமி இன்னும் கொஞ்சம் கூட பெருந்தன்மையோட இருந்திருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் கூட ஒரு சாணக்கியத்தனம் நான் சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் ஒரு அடிப்படை புரிதலை அவர் வெளிப்படுத்திருக்க வேண்டாமா? ஏன்னா கட்சிக்குள்ளே உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குங்கிறது இப்போ இல்ல, ரொம்ப நாளாவே இருக்கு. ஓ பன்னீர்செல்வம் போனாரு, அதுக்கப்புறமா இந்த 6 பேர் போயிட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட திருப்பியும் கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு இன்சிஸ்ட் பண்ணும்போது கூட அவருக்கு அந்த ஒரு எதிர்ப்பு அலை உருவாகிறது தன்னுடைய தலைமைக்குங்கிறத அவர் புரிஞ்சுட்டு இருக்காரு எல்லாத்தையும். ஆனா ஒவ்வொரு ட்ரிப்பும் அந்த எதிர்ப்பலையை நம்ம சமாளிச்சிட்டோம், இந்த ட்ரிப்பை சமாளிச்சிருவோம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. பாத்தீங்களா, அங்கதான் தப்பு நடக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆப்போசிட்ல டிஎம்கே கிடையாது, விஜய் அப்படிங்கிற ஒரு புதிய நபர் வந்துட்டாரு. இப்போ இந்த கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பின்னால போறதுனால எனக்கு என்ன எதிர்காலம் அப்படிங்கிற அந்த கேள்வி வருமா வராதா? எல்லாரும் உங்களை மாதிரியே 10 தோல்வியில இருந்து 11 தோல்விக்கு மாத்திக்கிட்டு இருப்பாங்களா? யாருமே அதை ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல எடப்பாடி பழனிசாமி தான் விட்டு கொடுத்து கீழே இறங்கி வந்திருக்கணும் கட்சியை காப்பாத்துறதுக்கு. ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த 36 பேர் 100% நான் சொல்றேன், நாளைக்கு புதன்கிழமை நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது உண்மை நிலவரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், பாருங்க நீங்க. சார், நம்பிக்கை வாக்கெடுப்பு உண்மை நிலவரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிருக்கீங்க. அன்று அதிமுக உடைந்தால் அது தாவேகாவை ஆதரிக்க மட்டும்தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தாவேகாவை ஆதரிக்க மட்டும் இல்ல, தாவேகாவுடன் தொடர்ந்து பயணிக்கவும் அது திட்டமா தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு இன்னுமே எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது. 22% வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 5 வருஷம் இல்ல, எப்படி எம்ஜிஆர் காலத்துல டிஎம்கேக்கு ஆச்சோ அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த ட்ரிப்பு விஜயனுடைய ஆட்சி காலத்துல இந்த 5 வருஷம் அவர் தொடர்ச்சியா நடத்திட்டார் அப்படின்னு சொன்னா, அடுத்தது இன்னும் இதை விட மிகப்பெரிய மேண்டேட் அவருக்கு வரும். அதுக்கப்புறமா இன்னொரு பெரிய மேண்டேட் வரலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி நரேந்திர மோடி 15 வருஷமா தொடர்ந்து வெற்றி பெற்று வராரோ அதே மாதிரி விஜயும் வெற்றி பெற்று வரலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அதுதான் என்னுடைய கணக்கும் கூட. எப்படி எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கருணாநிதி திருப்பியும் ஆட்சியை பிடிக்க முடியலையோ அதே மாதிரி இந்த ட்ரிப்பு உதயநிதி ஆட்சியை பிடிக்க முடியாது, எடப்பாடி பழனிசாமி பிடிக்கவே முடியாது. ஏன்னா 101 இடங்கள்ல நீங்க டெபாசிட்டை இழந்துட்டீங்க. இதுக்கு மேலேயும் நீங்க இந்த கட்சியை கட்டி காத்து வளர்த்து எடுத்து இளைஞர்களை ஈர்த்து உறுப்பினர்களை சேர்த்து வியூகங்களை அமைத்து திட்டங்கள் தீட்டி நீங்க அடுத்த தேர்தல் எப்போ 2029, அது கூட உங்களுடைய தேர்தல் கிடையாது. நீங்க தேர்ட் பிளேயர் தான், 3வது பிளேயர். முதல்ல விஜய், 2வது இது டிஎம்கே, 3வது தான் அதிமுக. ராஜ்யசபை உறுப்பினர் தேர்வு வரப்போகுது ஜூன் மாசம், அதுலயும் விஜய் தான் நம்பர் 1, அதுக்கப்புறமா தான் அவங்க, அதுக்கப்புறமா தான் இவங்க. அப்படி இருக்கும்போது இந்த உங்களை நம்பி வந்த இந்த தலைவர்களுக்கு நிர்வாகிகளுக்கு எந்த விதமான எதிர்காலமும் இல்லாமல் நீங்க பண்ணிட்டீங்க. அதனால வரப்போற நாட்கள்ல
எடப்பாடி பழனிசாமி will be a மைனர் பிளேயர், மற்றபடி எல்லாமே விஜய் தான். ஆனால் தான் இவங்க வந்து விஜய்க்கு இன்னும் பயங்கரமான எதிர்காலம் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு, அவங்களுடைய கணிப்பு கூட. ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் வந்து காவல்துறையை மக்களுக்காக எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மு.க. ஸ்டாலினுக்கு பாடம் காமிச்சிட்டாரு, பாடம் புகட்டிட்டார், அவருக்கு கத்துக் கொடுக்குறாரு. அதே மாதிரி போதைப் பொருளை எப்படி ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறத கத்துக் கொடுக்குறாரு. பெண்கள் பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்த வேண்டும், சட்டம் ஒழுங்கை எப்படி சரி செய்ய வேண்டும், எப்படி நிதி திரட்ட வேண்டும், எப்படி மத்திய அரசுடன் இணைந்து மாநில வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும், இதெல்லாமே அவர் வந்து எப்ப பார்த்தாலும் மத்திய அரசுடன் முட்டி மோதிக்கிட்டு இருந்த மு.க. ஸ்டாலினுக்கு தெரிவிச்சிட்டார் சொன்னா விஜயனுடைய ஆளுமை தன்மை மிகப்பெரிய அளவில் ஆகிவிடும் நான் சொல்றேன். அதைத்தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அப்போ விஜய் கூட 15 வருஷம் பயணிப்பது சரியா, அல்லது தோற்றுப்போன 11 முறை தோற்றுப்போன எடப்பாடி பழனிசாமியுடன் அடுத்த 15 வருஷம் பயணிப்பது சரியா அப்படிங்கிறது அவங்கள்ட்ட கேள்வி வருமா வராதா? அதனால்தான் சொல்றேன், வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம், அந்த சண்முகம், இவங்க எல்லோருடைய ஒரே அஜெண்டா என்ன அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலத்தை நிலைநிறுத்திக் கொள்வது. அதற்கு விஜய் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. வாட் இஸ் ராங்? அவரும் கூட கிட்டத்தட்ட அதே திராவிட சாயை தானே. விஜய் கூட ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு பாஜக மாதிரி ஒரு வேறுபட்ட, முற்றிலும் வேறுபட்ட சித்தாந்தம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு வேணும் மும்மொழி கொள்கை வேண்டாம் சொல்லுவாங்க, இந்தி திணிப்பு வேண்டாம் சொல்லுவாங்க, தொகுதி மறுவரை வேண்டாம் சொல்லுவாங்க, மாநில சுயாட்சி வேணும் அப்படிம்பாங்க, மாநிலத்தின் வரி கான்ட்ரிபியூஷன் அளவுக்கு நம்மளுக்கு வந்து மத்திய அரசிடமிருந்து வரி வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நிதி பகிர்வு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால டிஎம்கேனுடைய அதே பாலிசி தான், அதே கட்டமைப்பு தான் இவங்கள்ட்டையும் இருக்கு. ராமசாமி நாயக்கரும் கூடவே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, நேற்றுக்கு பதவி பிரமாணம் முடிஞ்ச உடனே நேரா போயிட்டு வீரமணி போய் பார்த்துட்டு வந்தாரு. வீரமணியினுடைய ஸ்டேட்டஸ் என்ன? வாட் இஸ் ஹி? ஹூ இஸ் ஹி? யார் அவரு? அவர் என்ன இப்ப அரசியல் தலைவரா? ராமசாமி நாயக்கர் உயிரோடு இருக்கும்போது அண்ணாதுரை பார்த்தார் மேடம், அது ஓகே. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஒன்னா கும்மாளம் போட்டவங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அதான் ஒரே இதுதான், ஒரு பெரிய கும்பலா இருந்து வாழ்க்கையை பலவிதமாக அனுபவித்தவர்கள். அப்படி இருக்கும்போது அவங்க போய் பார்த்தாங்கன்னு சொன்னா அது பரவாயில்ல. இவர் போயிட்டு வீரமணியை சந்திக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? வீரமணியினுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன, சோசியல் ஸ்டேச்சர் என்ன, அவர் நாட்டுக்கு ஆற்றிய தொண்டு என்ன? ஒண்ணுமே கிடையாது. நியூசன்ஸ் தான். அதாவது பக்கா வெறுப்பு அரசியல், வெறுப்பு விஷத்தை விதைக்கக்கூடிய ஒரு ஆளு. அவரை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறான்னு சொன்னா அது வந்து எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆனால் அதிமுகல இருக்கிற அந்த பிரிவு இருக்கு இல்லையா, அதாவது சண்முகம் தலைமையிலான அந்த பிரிவுக்கு அது ஒரு மிகப்பெரிய இது கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த திராவிட சாயல் இந்த விஜய் ஆட்சியிலும் இருக்கு அப்படிங்கிறதுனால விஜய் கூடவே பயணிப்பதை அவர்கள் விரும்புவார்கள். அதான் நடந்திருக்கு. தேங்க்யூ. சார், நீங்களே பேசும்போது ஒரு இடத்துல சொன்னீங்க, அவருக்கு வந்து எதிர்ப்புங்கிறது இப்போ இல்ல, இபிஎஸ்க்கு எதிர்ப்பு என்பது இப்போது இல்ல, முன்னாடியிலிருந்தே இருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க நீங்க நம்ம கிட்ட இப்ப பேசும்போது. அப்போ வந்து கட்சியிலிருந்து விலகிய இல்லைன்னா விலக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், இன்ன பிற நபர்களாக இருக்கட்டும், அவங்க சொன்ன குற்றச்சாட்டு எல்லாமே உண்மையாகி விட்டதா இன்று? தன்னுடைய சுய லாபத்திற்காக, தனக்காக, தன்னுடைய ஏதோ ஒண்ணு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அதிமுக கட்சியை காவு கொடுத்து விட்டாரா இபிஎஸ்? அப்படிதான் சொல்லணும். இப்போ வந்து சசிகலாவும் சொன்னாங்க, தினகரன் சொன்னாரு, அதுக்கப்புறமா இணைந்தாரு, அதுக்கப்புறமா வந்து எங்களுக்குள்ள அண்ணன் தம்பி சண்டை தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஓ பன்னீர்செல்வத்தை அவங்களே விரட்டி விட்டுட்டாங்க. அவர் வந்தாரு, அவர் மேல தண்ணீர் பாட்டிலாம் வீசப்பட்டது, அதுக்கப்புறமா அவரே போயிட்டாரு. சண்முகம் அந்த இதுல நல்லா ஞாபகம் இருக்கு, ஜூன் 11 நினைக்கிறேன் 2022, சண்முகம் வந்து மைக்க புடுங்கி ரொம்ப கத்துவாரு. இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் ஒரே பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. எடப்பாடி பழனிசாமி அதை ரசிப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் அவர் வராரு, கிளம்பி போயிடுறாரு. அதே நாள்ல தான் உங்களுக்கு அதிமுக அலுவலகத்துல ஒரு சிலர் விஷமிகள் உள்ளே வந்து சில ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, பூட்டை உடைச்சு ஃபைல் எடுக்கிறாங்க. அந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல எனக்கு.
சோ எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆப்போசிஷன் இருக்கு அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ஆனா அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு, நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு. அதாவது ஹோப் ஒண்ணுதான் அரசியல்ல உங்களை வந்து ரொம்ப நாள் வாழ வைக்கும். அந்த ஹோப் போயிடுதுன்னு சொன்னா கட்சி காணாம போயிடும். ஆனா இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஒரு ஹோப், நம்பிக்கை, இந்த கட்சியை வளர்த்து எடுத்துடலாம், மீட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இன்னுமே அந்த நம்பிக்கை வேலைக்கு வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். கட்சி ஒட்டு மொத்தமா கரைஞ்சு போச்சு. இன்னுமே வந்து பாருங்க, நான் வந்து இந்த லோயர் லெவல்ல இருக்கிற அதிமுக ஒர்க்கர்ஸ் கூட எல்லாம் நான் பேசும்போது அவங்க எல்லாம் ரொம்ப டிஜெக்டடா இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய கோபம், இவ்வளவு நாளைக்கு அவங்க கோபம் எடப்பாடி பழனிசாமி மேல அவ்வளவு இருக்குல்ல, ஆனா இந்த தோல்விக்கு பிறகு ரொம்ப அதிகமா போய் எடுத்துன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நான் சொன்ன அதே பாயிண்ட் அவங்களும் சொல்றாங்க. தலைவர் என்ன பண்றணும், உடனே விஜய்க்கு போன் பண்ணி, தம்பி நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன் சொல்லியிருந்தான்னு சொன்னா முடிஞ்சு போயிருக்கும் விஷயம். அந்த இடத்துலயும் அவர் வந்து சொதப்பிட்டார் அப்படின்னா இவங்க சொல்றாங்க. தீஸ் பீப்புள் ஆர் டெல்லிங் தட். நான் சொன்னதான் இவங்களும் சொல்றாங்க. அதாவது தொண்டர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு. கடைசியில விஜயனுடைய ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா, விஜய் கூட இவரை வந்து கான்டாக்ட் பண்ணிருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி காங்கிரஸ் கட்சி முன்னால வந்துருச்சு. இந்த காங்கிரஸ் கட்சியை வந்து நீங்க முதல்ல போயிட்டு அவருக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னதுக்கு பின்னால கூட திமுகவின் ஏதாவது சூழ்ச்சி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. பிகாஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக உள்ள வந்துடக்கூடாது, அதிமுக பாஜக உள்ள வந்துடக்கூடாது, அதனால நம்ம முந்திக்கலாம் சொல்லிட்டு அவங்க இது பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறமா கூட நீங்க பாருங்க, நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அப்புறம் இந்த 2+2+2+2+2+2 அந்த ரெண்டு கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கட்சிகள் கூட இப்போ நாளைக்கு நீங்க என்ன பெரிய 10,000 என்ன 1.5 கோடி தொண்டர்கள் உறுப்பினர்கள் இருக்கிற பெரிய பெரிய கட்சியா கம்யூனிஸ்ட் கட்சியும் இதுவும் விடுதலை சிறுத்தைகளும் எடுக்கிற டெசிஷனை 2 நிமிஷத்துல எடுக்க வேண்டியது தானே. நீங்க தானே தலைவர். நீங்க சொன்னா உங்களுடைய தொண்டர்கள், உங்க 4 நிர்வாகிகள் இருப்பான், அவன் வந்து ஒத்துக்க மாட்டானா, போராட போறானா, அப்படி கிடையாது அப்படின்னுட்டு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்க டிஎம்கே ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன செய்தி வருது, என்ன ஆணை வருது, இதெல்லாம் அந்த ஆணைக்காக வெயிட் பண்ணி இப்ப சொல்றேன், நாளைக்கு சொல்றேன், 11 மணிக்கு சொல்றேன், 4 மணிக்கு சொல்றேன், மத்தியானம் நாளைக்கு சொல்றேன், இப்படியே போயிட்டு இருந்தாங்க அவங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இவங்களை தள்ளி விட்டது, அதாவது இந்த புதிய ஆட்சியில நம்மளுடைய கண்ட்ரோல் வேணும், டிஎம்கேனுடைய கண்ட்ரோல் வேணும்னுட்டு அவங்க நினைக்கிறாங்க, டிஎம்கே காரங்க நினைக்கிறாங்க. அந்த இடத்துலயும் எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டுட்டாரு. அப்போ நாளைக்கு நீங்க கட்சி எப்படி வளர்ப்பீங்க? உங்களுடைய ஏதாவது ஒரு திட்டம் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் 5.5 இயர்ஸ்ல வெற்றி பெற்று இருக்கா? கிடையவே கிடையாது. அதைத்தான் அதிமுக தொண்டன் கேட்கறான். தேங்க்யூ சார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் முதலமைச்சரும் சந்தித்ததன் பின்னணி என்னவா இருக்கு? குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, முன்னாள் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர் மேல சுமத்தப்பட்ட இந்த மின்சாரத்துறையில டெண்டர் ஊழல் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து அவர் பேரை வந்து எடுப்பது தொடர்பாக ஒரு விஷயத்துக்காக தான் இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் கேள்வியே படலை இந்த மாதிரி, நான் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். ஆனா இருக்கலாம், ஏதாவது இது இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இவர் வந்து உதயநிதி எலெக்டட், அதனால உள்ள வந்துட்டாரு, மீட் பண்ணிக்க முடியும். ஆனா முன்னாள் முதல்வர் அப்படிங்கும்போது அவரு தோத்ததுக்கு அப்புறமா அவரால் சட்டசபைக்குள்ள வர முடியாது அப்படிங்கும்போது ஒரு மரியாதை நிமித்தமாக அவரை போய் பார்த்ததா நம்ம ஏன் நினைச்சுக்க கூடாது? ஒரு 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 நல்ல தொடக்கம். அதாவது வெற்றி பெற்ற பிறகு தோற்கடிக்கப்பட்டவரை மரியாதையாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறது போர் முறை, போர் சாஸ்திரத்துல இருக்கிறது. அவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும். எப்படி இந்த அலெக்சாண்டருக்கு கொடுத்தா பாத்தீங்களா போரஸ், அலெக்சாண்டர் போரஸ்க்கு அலெக்சாண்டரை கொடுத்தான். என்னையே நீ வந்து போரிட வந்தாய், ஆனாலும் நீ தோற்றுவிட்டாய், நீ என்னை மிக சிறப்பாக என்னுடன் போர் புரிந்ததற்காக உன்னுடைய ராஜ்யத்தை உனக்கே ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் போயிடுவான் திருப்பி. அதுதான் வந்து போர் நெறி, போர் நெறி. இப்போ இது ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கும் போது நான் எல்லாருடைய ஆசையும் வாங்கிக்கணும். ஏன்னா அவரை வந்து 20 வருஷம் பெரியவர்,
ஸ்டாலின் வந்து 20 வருஷம் இவரோட பெரியவர் நம்ம புதிய முதல்வரை விட. அப்படி இருக்கும்போது ஒரு நல்லபடியா இருக்கலாமே. அதாவது இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் மெசேஜ் இருக்கு. நீங்க பாருங்க, அதாவது டிவிகே டிஎம்கே அப்படின்னா வந்து செட்டப் பண்ணிட்டே போயிட்டு இருந்தாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதான் ஆயிட்டு இருக்கு. நான் இவரே போயிட்டு முதல்வரை பார்க்கும்போது முதல்வருடன் இணக்கமாக, பழைய முதல்வருடன் இணக்கமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவரு மத்திய அரசோட இணக்கமாக போவாரா மாட்டாரா? அந்த இடத்துல ஒரு செய்தி நம்மளுக்கு வருதுங்கிறத பாக்குறோம். ரெண்டாவது, சில நீங்க பேர் சொல்ற என்ன மாதிரி செய்தி அத சொல்றீங்க சார்? இணக்கமா போவாரா மாட்டாரா? ஏன்னா திமுக கூட இணக்கமா இருந்திருக்காங்க. திமுகவுடைய கொள்கை மத்திய அரசுடன் என்றுமே இணக்கமாக இல்லாதது. அப்ப கிடையாது. இணக்கமா ஆமா, இருப்பாரா மாட்டாரா? இல்ல இப்போ இவர் வந்து இவருடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வர்சஸ் டிவிகே கவர்மெண்ட், இந்த இதுல டிஎம்கேக்கு ரோலே கிடையாது. இது வந்து விஜயனுடைய சொந்த முயற்சியாகத்தான் இருக்கும், அவருடைய சொந்த முடிவாகத்தான் இருக்கும். அவர் வந்து இணக்கமாக போயிடலாம், பாஜக நல்லபடியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, கூட இருந்தோம்னா நிறைய அனுகூலமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு அவர் நினைச்சாரு சொன்னா 100%. நான் இப்போ அதை இல்லாம விட நான் சொல்றேன் உங்களுக்கு, விஜயனுடைய மத்திய அரசு உறவுகள் ரொம்ப சுமூகமாகத்தான் இருக்கும். தேவையில்லாம அவர் வந்து ரப்சர் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாரு. சோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு கர்டசி கால் தானே தவிர ஒரு பிளான்டு அரேஞ்சு மீட்டிங், இது மாதிரி ஒரு அஜெண்டா வச்ச மீட்டிங் அப்படிலாம் கிடையாது. போற வழியில அவர் சொல்லியிருக்கலாம். சில பேர் சொல்றாங்க செந்தில் பாலாஜியினுடைய மின்சாரத்துறை, செந்தில் பாலாஜியுடைய சாராயத்துறை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க, கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. ரத்தீஷ் அண்ட் ஆகாஷ் பாஸ்கரன் அந்த குடும்பத்தினுடைய தொடர்பு யாருக்கு இருந்தது? அன்பில்ல யாருடைய தொடர்பு இருந்தது? அந்த தொடர்புல வந்தது உதயநிதியுடைய பேரா இல்லையா? இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு கூட வந்து முன்னாள் முதல்வர் இந்நாள் முதல்வரை வேண்டிக் கொண்டிருக்கலாம் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே காரங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் வந்து எங்களுடைய அபிஷேக் மனு சிங்வி, கபில் சிபல், முகுல் ரோஹத்கி, அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் வச்சு ஒரு சிட்டிங்குக்கு 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்து நாங்க எங்களுடைய வேலையை பார்த்துக்கிறோம், உச்ச நீதிமன்றத்தை நாங்க வேலைக்கு வாங்கி நாங்க பாத்துக்கிறோம் எங்களுடைய வழக்குகள் எல்லாம் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அதனால இதுல எந்த விதமான ஒரு அரசியல் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள ஒரு சந்தர்ப்பமாக டிஎம்கே பயன்படுத்தி கொண்டதாக நான் பார்க்கல. அப்படி பாத்தீங்கன்னா சொன்னா பொன்முடி மேலேயும் வழக்கு இருக்கு, ஜெகத் ரட்சகன் மேல வழக்கு இருக்கு. ஏன் இவரு KN நேரு மேல இப்போ வழக்கு போடணுமே. இப்போ டிஏவிசி இப்போ முதல்வர் கையில வந்துருச்சு, விஜய் கையில வந்திருக்கு. அப்போ விஜய் வந்து ஆக்ஷன். இப்போ அது கூட சொல்லலாமே, ஐபெரியசாமியை விட்டுடுங்க, இவரை விட்டுடுங்க, எவ்வளவு பேர் விடுவீங்க நீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் இதுக்கெல்லாம் கவலையே பட போறது இல்லை. விஜய் ஆஸ் பர் ரூல் என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய நிலைப்பாடை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் தன்னுடைய புகழ் பெருமையை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் அவர் டிஎம்கேய நல்லபடியா பயன்படுத்திக்குவார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். டிஎம்கேல யார் இப்போ ஒயிட் பேப்பர் வரும் இல்லையா, ஒயிட் பேப்பர் வரும்போது எவன் என்னென்ன ஊழல் பண்ணினா அப்படிங்கறதெல்லாம் கூட உள்ள நுழைக்கலாம். தோ இட் இஸ் அவுட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், அவுட் ஆஃப் டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு வச்சிருந்தாலும் கூட ஏதோ ஒரு 2 ரெஃபரன்சஸ் போட்டு விடலாம், தப்பு கிடையாது. டிஎம்கே இன்னைக்கு ரொம்ப வீக் விக்கெட்ல இருக்கு, பல விஷயங்கள் வெளியில வரும், அதையெல்லாம் விஜய் தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்வார். அவருக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. குறிப்பா விஜய் இந்நாள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் சந்திப்பு ஒரு கர்டசியான சந்திப்பு தானே தவிர அதை தாண்டி எதுவும் தெரியவில்லை. ஏனென்றால் எல்லா அமைச்சர்கள் மீதும் கிட்டத்தட்ட எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மீதும் வழக்கு இருக்கிறது. அப்பனா யாரதான் அவர் காப்பாத்துவாரு? ஒத்தரையுமே காப்பாற்ற முடியாத கையறு நிலையில தான் இந்த முதலமைச்சர் இருக்காரு. அதனால எல்லார் மீதையும் வழக்கு இருக்கிறதுனால வழக்கு விடுவிக்க கோரி அந்த மாதிரியான ஒரு டெப்ட் சைட்ஸ்லாம் எனக்கு அது தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து வந்து முதலமைச்சராக இன்றைய சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சராக விஜய் நடந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து வந்து எல்லோருக்குமான இடத்துல வந்து எதிர்கட்சி தலைவராக முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
இந்த ரிசல்ட் வந்த உடனே நான் இருக்கேன்பா உனக்கு, நான் ஆதரவு தரேன்னு பெருந்தன்மையா ஒத்துக்கொள்ள வேண்டிய இடத்தில் தன்னுடைய வாய்ப்பை தவறவிட்டு விட்டதனாலேயே இன்று அதிமுக உடையும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. தன்னுடைய சுய லாபத்திற்காக இதிலிருந்து விலகி சென்றவர்கள், விலக்கப்பட்டவர்கள் என்ன சொன்னார்களோ, என்ன குற்றச்சாட்டை இபிஎஸ் மீது வைத்தார்களோ, அந்த குற்றச்சாட்டை இன்று எஞ்சி இருப்பவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார். இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய விஷயம் பேசுவோம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார்.